ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் பாட்டில் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட எந்த பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்ட்டாக இருந்தாலும் அது நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிறது ஒரு ஆயில் பாட்டில். இது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட கட்டர் இருந்துச்சுன்னா ஈஸியாக கட் பண்ணலாம். கட்டர் இல்லாத காரணத்தால் நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணுறேன். ஒரு ஹோல் மாதிரி சிசர் வச்சு போட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து கட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் எனக்கு எடுத்துருக்கிறது வந்து எல்லோ கலர். ஓகேவா, நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன். அதில் வந்து இந்த டுட்டோரியல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தேன். அதில் வந்து ஸ்பஞ்ச் வச்சு பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளும் ஸ்பஞ்ச் வச்சு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பட் அதெல்லாம் எடுத்து பண்ணேன். ஓகே, நல்லாவே வருது, ரொம்பவே சூப்பராகவே வந்துட்டுருக்கு. நம்ம வந்து பெயிண்ட் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணால் கூட நிறைய பெயிண்ட் செலவாகும்னு நினைக்கிறேன். இதில் வந்து அதை விட கம்மியாக தான் செலவாகுது. பட் என்னோடய பாட்டிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைனாக இருக்குல்ல, ஸ்ட்ரைப்பாக. ஸோ அந்த இடத்துல மட்டும் தான் ஸ்பஞ்ச் வந்து கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போகல. ஸோ நல்லா அழுத்தி வச்சுட்டோன்னா அது வந்து அங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகிடுது. மற்றபடி இதோடைய லுக்கும் இல்லை பார்க்குறதுக்குமே இது வந்து இந்த பெயிண்டிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, ரொம்பவே நல்லா வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் வந்து 3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து கிச்சன் ஹவுஸ் அண்ட் கிராஃப்ட், அவங்கக்கிட்ட இருந்து வந்து ஆசம் வீடியோ அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கோபால் கிரிஷ் பென்சில் ஆர்ட் கேலரி, அவங்கக்கிட்ட இருந்து வந்து யூஸ்ஃபுல் அப்புறம் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாமே நம்மள மாதிரி சின்ன சின்ன சேனல். ஸோ ஒரு சின்ன சேனல் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. அவங்களுக்குலாம் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் கார்த்திகேயன் அப்படின்றவர் வந்து சூப்பர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுவுமே ரொம்ப சந்தோஷம். மற்றவங்க வந்து டைம் எடுத்து நம்மளுக்கு கமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அதை பார்க்கும்போதும் ரீட் பண்ணும்போதும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை மென்ஷன் பண்ணுவேன். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் வந்து நம்மளுக்கு பெரிய 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 என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் வீடியோஸ்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தையும் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்த மாதிரி பெயிண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்பஞ்ச் வச்சே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இது வந்து அதே மாதிரி ஒரு மேட்டி லுக் வருது. நம்ம வந்து ப்ரஷ் வச்சு பண்ணால் அது மாதிரி க்ளாஸியாக தெரியும்ல, இந்த ஸ்பஞ்ச் வச்சு பண்ணும்போது ஒரு மேட்டி லுக் வருது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரையும் இப்போ ஆயிடுச்சு. இது இப்படி தான் இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை எந்த மாதிரி கட் பண்ண போகிறோமோ அது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வந்து நீங்கள் வந்து பெண்ணை எடுத்துக்கோங்க. இந்த மார்க்கர் ரொம்ப திக்காக வரும் இல்லையா, நான் வந்து அப்போதைக்கு மார்க்கர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மார்க்கர் எடுத்துகிட்டு ஒரு பென் எடுத்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. சப்போஸ் இதே மாதிரி வரைய போகிறீங்க, கட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பென் வச்சு இதே மாதிரி என்ன மாதிரி நம்மளுக்கு கட் பண்ணமோ அந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். நான் ஒரு பக்கம் வந்து கர்வ் மாதிரி வரைஞ்சேன், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி 2 இயர்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து நான் என்ன வந்து வரைய போகிறேன் அப்படின்றத வந்து நான் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். கெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இப்படி தான் நான் கெஸ் பண்ணேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் அதையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே கூட பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட கட் பண்ணி எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணலாம். ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட் இந்த ஐடியா இல்லை, அதனால தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன வரைய போகிறோமோ அது வந்து ஒரு பென் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஒரு கேரக்டர், ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர் தான் இதில் வரைய போகிறேன். ஸோ அதே மாதிரி ஐஸ், நோஸ், அதுக்கு வந்து டங்க் எல்லாமே நான் இப்போ வரைஞ்சிட்டேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்காக தான் அது என்ன நான் சொல்ல முடிச்சதுக்கப்புறமா சொல்கிறது என்ன கேரக்டர்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஒரு தின் ப்ரஷ் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம வரைஞ்சோல பெனில், அதுக்கு மேலேயே வரைய போகிறேன். ஏன் நம்ம பெனில் ஃபஸ்ட்டு வரைஞ்சோன்னா பர்ஃபெக்டாக அது வரணும் அப்படின்றதுக்காக தான். நம்ம அப்படியே ட்ரை பண்ணால் சம்டைம் நம்மளுக்கு கரெக்டாக வராது. அதில் ஒரு டைம் நம்ம ஒரு பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெயிண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் நெக்ஸ்ட் இதை அப்படி நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். இந்த ப்ரஷ் வந்து ரொம்ப தின் ப்ரஷ், நான் சொன்ன மாதிரி ஒரு செட்டாக வாங்கினது தான். 5 ப்ரஷஸ் வந்து 40 ருபீஸ் நினைக்கிறேன். எல்லாமே சேம் சைஸில் தான் இருந்துச்சு. பட் குவாலிட்டி அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. பட் ஓகே, ஸ்டில் நம்மளால் மேனேஜ் பண்ணி வரைய முடியுது. இது வந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி வரையும் போது தான் நம்ம கொஞ்சம் பார்த்து வரையணும். ஸோ வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு நோஸ் மாதிரி ஒன்று சின்னதாக வச்சோம் இல்லையா, ஸோ அது நம்ம வரைஞ்சாச்சு. இதுக்கு நெக்ஸ்ட் இயர்ஸ் நான் சொன்ன மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது அடிக்கிறதுக்கு. ஸோ அதையும் நம்ம அடிச்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு ஒரு கேரக்டர் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் தான் மனசில் வச்சு வரைகிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிங்க் கலர் பெயிண்ட் வேணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ரெட் வித் ஒயிட் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரெட்டையும் ஒயிட்டும் நம்ம ஈக்குவல் அமௌண்ட்டில் மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அழகான பிங்க் கலர் கிடச்சிடும். ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு பிங்க் கலர் வந்துட்டுருக்கு. ஓகே, பிங்க் கலர் வந்தாச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம வந்து எங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த சீக்ஸ் மாதிரி ஒன்று வரைஞ்சோம் இல்லையா, அந்த சீக்ஸ்லேயும் அப்புறம் இந்த டங்க்லேயும் வரைய போகிறோம். ஓகே, இது என்ன கேரக்டர்னு இப்போ நான் சொல்லிடுறேன். ஓகேவா, இது வந்து என்னென்னா பிகாச்சு.
ஸோ பிக்காச்சு வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இல்லையா? பிக்காச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அது மாதிரி இந்த சாங் ஒன்று இருக்கு இல்லையா? பீக்கா பீக்கா பீக்காச்சு நிறைய இந்த டிக்டாக்லாம் கூட நிறைய வந்துச்சு அதை வச்சு. ஸோ அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அந்த சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான், அதை வச்சு தான் இதை நான் வரைஞ்சேன். அதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணி ஒயிட் கலர் அந்த ஐபால் மாதிரி வைக்க போகிறேன். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி டாட்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் பட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. டக்கு 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 நம்ம முடிச்சிடலாம். டாட்ஸ் மாதிரி வைக்கணும், இந்த பொல்கா டாட்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம கர்வ் மாதிரி வரைஞ்சோம் இல்லையா, அந்தக்கு கீழே இந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டை நான் கொடுக்குறேன். என்கிட்ட இந்த ப்ளூ தான் இருந்துச்சு. ஒரு ஷேட் வந்து அல்ட்ரா மேரின் ப்ளூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஸோ அந்த ஷேட் தான் நான் எடுத்து இப்போ இந்த பேஸ்க்கு கொடுத்து இந்த கர்வ் மாதிரி இருந்ததில். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம ட்ரை ஆக விட்டுடலாம். ட்ரை ஆகிடுச்சு. அடுத்து இந்த பக்கம் நம்ம ஒரு கேரக்டர் வரைய போகிறோம். ஸோ இதுக்கு அதே மாதிரி பென் எடுத்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்கு வந்து ஐப்ரோஸ், ஐஸ், அதுக்கப்புறம் அதுக்குமே வந்து டங்க் அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம், இல்லை வாய் போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து என்ன கேரக்டர்னு சொல்லிட்டு இந்த மண்டையை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டேன்னா மினியான். ஸோ மினியானும் வந்து முக்கால்வாசி பேருக்கு மினியான் பிடிக்காத ஆளே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு சூப்பர் க்யூட் கேரக்டர். அது வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி பிடிச்சிருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச 2 கேரக்டர் எடுத்து தான் அதில் பண்ணுறேன். நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சது வந்து இதுதான். நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு பாட்டில்லையே 2 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் 1, அந்த பக்கம் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா இதில். ஸோ அதே மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஐஸ் வரைஞ்சிட்ருக்கோம். அந்த மினியானுக்கு இந்த மாதிரி ஐஸ் ட்வைன் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேலே ஒரு 4 ஹேர்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டேன். அப்புறம் டங்குக்கு வந்து வாய்க்கு வந்து ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ரெட் யூஸ் பண்ணி அதையுமே வரைஞ்சிட்டாச்சு. ஸோ அதுதான், இதுதான் நம்மளுடைய கிராஃப்ட்டு. நம்ம கிராஃப்ட் இது முடிஞ்சிச்சு. ஸோ காய வச்சு இப்போ எடுத்துட்டாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் மினியான் இருக்கும், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நம்மளுடைய பிக்காச்சு இருக்கும். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு க்யூட்டான கிராஃப்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரஷஸ், பெயிண்ட் ப்ரஷஸ் வேணால் போட்டு வச்சுக்கலாம். சீப்புங்க வேணும்னா சீப்புங்கெல்லாம் போட்டு வச்சுக்கிற ஆர்கனைசரை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பென் ஸ்டாண்டை யூஸ் பண்ணலாம். ஸ்கெச்சஸ், மார்க்கர்ஸ்லாம் நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இந்த பக்கம் வச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம், அந்த பக்கம் வச்சு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதே மாதிரியே வந்து சின்ன பாட்டில் நான் பண்ணியிருக்கேன். சரியா? அது நான் உங்கள்கிட்ட இப்போ காமிக்கிறேன். அதே தான் சின்ன வெர்ஷன், மினி வெர்ஷன். இதில் பென்சிலாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் என்னென்னா இந்த ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த ப்ளூ வித் ஒயிட் மிக்ஸ் பண்ணேன். அப்போ தான் நான் மினியானோட ப்ளூ கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிங்க் கலர் பென் கொஞ்சம் மீந்ததால் அதில் ஹார்ட்ன்ஸ் வரைஞ்சிட்டேன் ஒரு பக்கம். மற்றபடி சேம் அதே பிக்காச்சு தான். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சப்போஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா கூட ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.